ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா. இன்றைக்கி ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறேன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்றைக்குமே கிருஷ்ணருக்கு என்னோட கையால் செஞ்ச நெய்வேத்தியம் ஒரு 2-3 நெய்வேத்தியம்னாச்சு நான் படைச்சிருவேன். என்னோடய கையால் கிருஷ்ணருக்கு செஞ்சு படைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கடையில் 2-3 இது வாங்கிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் கடவுளுக்கு படைக்கிறது வீட்டில் செஞ்சு படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதனால நான் வீட்டில் ஒரு 3 நெய்வேத்தியம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு முறுக்கு நான் செஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்காக படைக்கிறது நம்ம சுத்தபத்தமாக நம்ம வீட்டில் செஞ்சு படைக்கணும். அது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம். சாயந்தரம் 6 மணிக்கெலாம் நம்ம கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. கேசரி செஞ்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பாயாசமும் ரெடி ஆயாச்சு. பொங்கல் இல்லாத நெய்வேத்தியம் உண்டுங்களா, அதனால் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. காலையிலேருந்து பரபரப்பாக வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாமளும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். சரி, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிடுவோன்ட்டு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணரை ரெடி பண்ணணும். இதுதாங்க என்னோடய குட்டி கிருஷ்ணர். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இவரை நான் வழிபட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் ரொம்பவே நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு, மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிறதுக்காக பாதங்கள் வரையணும். கிருஷ்ணரோட குட்டி பாதங்களை நான் பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வரைஞ்சதுனால கிருஷ்ணர் அந்த பாதத்தில் நடந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு. அதுக்கப்புறம் என்னோடய கிருஷ்ணரை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய செடியில் நிறைய பூ இருந்தது. அதனால் செடி பூவெல்லாம் போட்டு நல்ல வாசமான பூக்களை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், அவரை எங்கே நாம் வச்சு வழிபடுறோமோ அது வரைக்கும் நம்ம பாதங்களை பறிஞ்சிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் படையலுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் மிக முக்கியமான ஒன்று மாம்பழம் வச்சு படைக்கிறது நம்மளுக்கு செல்வத்தை பெருக்கும். அதுவும் கிருஷ்ணருக்கு மாம்பழம்னா ரொம்பவே பிடிக்குமா, அதனால் அவருக்கு பிடிச்ச மாம்பழத்தை வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு படைக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்காக நான் ரெடி பண்ணின பலகாரங்கள் இதுதான். அதுவும் தலவாழை இலை போட்டு கிருஷ்ணருக்கு அந்த நெய்வேத்தியங்களை வச்சு படைக்கிறது ரொம்பவே சிறப்பு. கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக வாசம் செய்வார். எப்பவுமே வாழ்க்கையில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி தவறாமல் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கிருஷ்ணரை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குறைகளை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது பலிக்கும். இது என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ணரை வீட்டில் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமும் உங்கள் வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் தவழ்வார். இது நான் பார்த்த ஒரு உண்மை. நீங்கள் கிருஷ்ணரை குழந்தை இல்லாதவங்க கிருஷ்ணரை வீட்டில் வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப செலிப்ரேட் பண்ணலனாலும் சிம்பிளாக உங்கள் வீட்டில் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் படைச்சி நீங்கள் வீட்டில் கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நான் இதை கிட்டத்தட்ட என்னோடய பசங்க குழந்தையா இருக்கிறதுலேருந்து நான் தெய்வத்தை வழிபாட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்பவே சிறப்பாக எங்களை வச்சிட்ருக்காரு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் அழைச்சி நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த என்ன வழிபாடு செய்கிறீங்களோ என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்லபடியாக பூஜைகள்லாம் முடிஞ்சுதுங்க. நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. என்ன வழிபாடு வைக்கிறீங்களோ என்னோடய வீடியோ பார்த்து வழிபாடு வைங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நல்லபடியாக பூஜைகள்லாம் முடிச்சாச்சு. எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணா ரொம்பவே சந்தோஷமாக பூஜைகள்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு. மனசார நான் வேண்டிக்கிட்டேன், என்னோடய குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ஒரு குடு கடவுளை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நல்லபடியாக காப்பாற்றிக்கி வச்சுக்கோப்பா அப்படின்னு நான் எப்பவுமே கடவுளை வேண்டிப்பேங்க. நல்லபடியாக பூஜைகள்லாம் முடித்து நெய்வேத்தியம் கடவுளுக்காக படைச்சி குடும்பத்தோடு நம்ம கடவுளை வழிபடுறது ரொம்பவே சந்தோஷம். நான் எப்பவுமே இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கடவுளை வழிபாடுன்னு யோசித்து வச்சுக்குவேன். கிருஷ்ணர் நல்லபடியாக அருள் புரிவார். நமக்கு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள்லாம் படைச்சி கடவுளை வழிபாடு பண்ணுறது தனி சந்தோஷம்.
நீங்களும் இது போல் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.